அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகலாத் அகாடமி. நான் உங்கள் பிரவீன்குமார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி Gr2 2Aல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸோட டீகோடிங், அதை எங்கேருந்து நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படித்தா இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு அதிகமான மதிப்பெண்ணை பெற முடியும், அதிகமான கேள்விகளை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், Group 2 அண்டு Group 2A சிலபஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Group 2 சிலபஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பிசிஏ டிகிரி, எம்சிஏ டிகிரி, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்லை எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்லைனா பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேமில் வர அந்த சப்ஜெக்ட்ஸோட நேம் மட்டும்தான் இங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கம்ப்யூட்டர்ன்றது இங்கே ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள், கம்ப்யூட்டர், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், அப்புறம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதன் பிறகு கம்ப்யூட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், வெப் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன், இ-காமர்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர், ஐஓடி, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ், மிஷின் லேர்னிங், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, பயோமெட்ரிக்ஸ். அதுக்கு பிறகு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலபஸ் நம்ம பார்க்கும்போது Group 2க்கும் பின்னாடி Group 2A சிலபஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Group 2A சிலபஸ் ரொம்ப கம்மி. அதெல்லாம் பெருசாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுதான் கம்மி. ஒரு 20லேருந்து 25% தான். அதிலிருந்து 75% இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்டும் டாபிக் மட்டும் கொடுத்துட்டாங்க. இவன் எப்படி கேட்க போகிறான் அப்படின்றது தெரியல. ஏன்னா போன Group 1ல் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சிலபஸாக இருக்கும். அதுலேயும் இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக சிலபஸ் இல்லை. அந்த கொஷின் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஓரியன்டாகவோ, நியூவாக இருக்கிற டெக்னாலஜி ஓரியன்டாகவோ கொஷின்ஸ் கேட்பாங்க. அது டிஸ்கிரிப்டிவாக இருந்தது. கரெக்டுங்களா? ஆனால் Group 2 டிஸ்கிரிப்டிவ். ஸோ அது கொஷின்ஸ் இப்போது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த சிலபஸை விட வேறு இருக்குது. அது டிகிரி எக்ஸாமினேஷன் எழுதுறதோட கம்பேர் பண்ணி மோஸ்ட்லி இப்படி தான் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி ஓரியன்டாக தான் கொஷின் கேட்க முடியும்னு சொல்லிட்டு யூகிக்க முடியும். அதை இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட கம்பைன் பண்ணி படிச்சிட முடியும். நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் 2A நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப். ஸோ அந்த 2A ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிறதால அவன் இந்த கொஷின்ஸ் எப்படி எடுப்பான் அப்படின்றதே தெரியாது. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சயின்ஸு, ஃபிசிக்ஸ் இருக்கும். அதில் கொஞ்சம் 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஜுவாலஜி படிச்சிடும். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப கீஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் பேசிக்ஸ் கம்ப்யூட்டரில். ஸோ அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களை சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொஷின்ஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்ட்டு டிஎன்பிசி முடிவு பண்ணால், இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். அதை நம்ம படிக்காமல் போகிறதால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலிருந்து தான் ஆப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் முதல்ல நம்ம சிலபஸ் டீகோடிங் 2Aக்கு பார்த்துருவோம். பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம Group 2க்கு சிலபஸ் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஎன்பிசி Group 2Aல ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது அடிப்படை கணினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன் பிறகு இன்புட் அவுட்புட் டிவைசஸ், மெமரி டைப்ஸ், ரேம், ரோம், ப்ரோம், இப்ரோம், அப்புறம் இப்ரோம், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், HDD, SDD, CD டைப்பு, CPU, கண்ட்ரோல் யூனிட்டு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ALUன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டைப்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ், OS பற்றி சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் கமெண்ட்ஸ் அண்டு விண்டோஸ் அண்டு லினக்ஸ். இது OS. விண்டோஸ் எப்படி இருக்கும், லினக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் யூனிக்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது ரெண்டும் கம்பைண்ட் ஆகி வரும். அப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுதான் DBMS. அதன் பிறகு டேட்டாபேஸ் க்ரியேஷன். அந்த டேட்டாபேஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டுன்னு ஒன்று இருக்கும்.
அந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றியும், டேட்டாபேஸ் க்ரியேஷன் பற்றியும், அப்புறம் வந்து கொரீஸ் பற்றியும், வேர்ல்டு ப்ராசஸர் பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து ஸ்ப்ரெட்ஷீட், அப்புறம் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், ப்ரௌசர், இமெயில் ஐடி, அதன் பிறகு வந்து சென்டிங் அண்ட் ரிசீவிங் இமெயில், அப்புறம் டாக்குமெண்ட் ஷேரிங் அண்ட் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நெட்வொர்க், டாப்பாலஜிஸ், இதில் வந்து பஸ், ஸ்ட்ரிங், ஸ்டார் அந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் வந்து மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில் இமேஜ், ஆடியோ, வீடியோ, ஃபைல் டைப்ஸு, நெட்வொர்க் செக்யூரிட்டி, யூசர் அத்தன்டிகேஷன், கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் வந்து தமிழில் வந்து நான் கொடுக்கல, நான் தமிழில் வந்து நான் அப்படியே உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்க்கும்போது நம்ம தமிழில் படிக்கிறத விட இங்கிலீஷில் படிப்பதற்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மவுஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழில் பயன்படுத்துவோம். ஸோ நம்ம வந்து 2Aன்றது வந்து அப்ஜெக்டிவ் டைப்புன்றதால மேபி இங்கிலீஷில் வந்து சில வார்த்தைகள் சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழில் பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே என்ன வருது, அந்த பேசிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல். ஸோ அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் வருகிறது. அதன் பிறகு வந்து வெளியீடு கருவிகள், நினைவகங்களினுடைய வகைகள், அதுக்கப்புறம் அந்த ரேம், ரோம், ப்ரோம், இப்ரோம் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்றது இரண்டாம் நிலை சேமிப்பு சாதனங்கள். அப்புறம் HDD, SDD, CD டைப். இந்த CD டைப் அப்படின்றது வந்து குறுவட்டு வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் CDயும் நீங்கள் பார்க்கணும், DVDயும் வந்து நம்ம பார்க்கணும். அதன் பிறகு வந்து மையச் செயலகம், CPU பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மையச் செயலகம்ன்றது அதான் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். அதன் பிறகு வந்து விண்டோஸ், அதாவது அது OS, அந்த OS லினக்ஸ் எப்படி இருக்குது, யூனிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த சாஃப்ட்வேருடைய அப்ளிகேஷன்ஸ், பயன்பாடுகள், மென்பொருளுடைய பயன்பாடுகள், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தரவுத்தள மேலாண்மை முறைமை. அதன் பிறகு அந்த தரவுத்தள எப்படி வந்து நம்ம உருவாக்குறோம், வினவல்கள்னா கொரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த கொரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம். அதன் பிறகு சொல் தொகுப்பி வந்து ஸ்ப்ரெட்ஷீட், ஓகேங்களா. அதன் பிறகு வேர்ட் ப்ராசஸர் அண்டு ஸ்ப்ரெட்ஷீட், அப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நடத்தும் போது எல்லாமே வந்து தமிழில் தான் நான் நடத்த போகிறேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து எக்கச்சக்கமான நோட்ஸ் வந்து நெட்டில் வந்து கொட்டி கிடைக்குது. ஆனால் தமிழில் வந்து நோட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய நடத்தும் போது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் நான் படிச்சுட்டு சிலதெல்லாம் வந்து வெளியே போய் படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய சிஸ்டமை, அதை வந்து அந்த கொரீஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய சில புத்தகத்தில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்றது வந்து பார்த்து நான் அது ரிலேட்டடாக எந்த அளவுக்கு சுருக்கி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் தமிழ்லேயே வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குரூப் 2A உடைய சிலபஸ் டீகோடிங். அதன் பிறகு இப்போது 2 உடைய சிலபஸ் டீகோடிங் பாருங்கள். இதில் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அந்த பேசிக் நம்ம படித்த பார்த்தீங்கன்னா குரூப் 2Aல அந்த கம்ப்யூட்டரும், அந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு வரும், அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்ம 2Aல படித்த கான்செப்ட். அடுத்தது DCN, அந்த DCNன்றது வந்து டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இது ஒரு தனி சப்ஜெக்ட். கிரிப்டோகிராஃபின்றது ஒரு தனி சப்ஜெக்ட். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்டு மல்டிமீடியா, இது நம்ம லாஸ்ட்டாக அந்த மல்டிமீடியாவை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மல்டிமீடியாவில் ஒரு யூனிட்டில் ஒரு சின்ன பார்ட்டு தான் குரூப் 2Aல வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம அதில் பார்க்க போகிறோம். மொபைல் கம்ப்யூட்டிங் அப்படின்றது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, மேபி கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து தான் கேட்பாங்க குரூப் 2 மெயின்ஸில். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து இந்த மொபைல் நெட்வொர்க், IoT, அதன் பிறகு வந்து இந்த வெப் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ், காமர்ஸும் கண்டிப்பாக கேட்பதற்கான அதிகமான வாய்ப்புகள். க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக தான் வந்து பல்வேறு வகையான காமர்ஸ் அந்த இது எல்லாமே கனெக்ட் பண்ணி க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து இப்போ வளர்ந்து வர ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அதன் பிறகு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் வந்து பயோமெட்ரிக்ஸ்.
இது எல்லாமே ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணும்போது ஒரு குறுகிய தகவல் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு டிசிஎன்னா என்ன, டிசிஎன்னோட உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது, அதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, டிசிஎன் வந்து இப்போ வந்து எந்த மாதிரி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இதில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இதில் கொடுக்கல, அதுக்கு தான் எடுத்து அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோடைய முக்கியமான வேலை வந்து என்ன, அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டாபேஸ் வந்து என்ன பண்ணுது, ஸோ டேட்டாபேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ண முடியும், ஒரு கொரீஸ் வந்து நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான எல்லா தகவல்களும் வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பேசிக் லெவலில் தான் ஆனால் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆனால் இந்த பேசிக் லெவல் கேட்டாலும் விடை அளிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய சின்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். எப்படி நீங்கள் ஃபோன் யூஸ் தெரிஞ்சுக்கிட்ட யூஸ் பண்ணுறீங்க, சும்மா நம்ம மற்றவங்க யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. ஸோ அதுபோல் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் அது படிக்கும்போது அந்த சின்டெக்ஸு, அந்த வேர்டு சிலதெல்லாம் வந்து குழப்பத்திற்கு வந்து ஏற்படுத்தப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தமிழில் வந்து நான் கொடுக்க போகிறேன். இங்கிலீஷில் வந்து எந்த சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிடிஎஃப்பில் டைப் பண்ணி அதை கொடுத்துட்றேன். நீங்கள் அதை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து இல்லாததால் தமிழில் தான் வந்து நான் வந்து எல்லா நோட்ஸும் வந்து கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு இப்போது இந்த 2 சிலபஸையும் கம்பேர் பண்ணி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 11th கம்ப்யூட்டர் அந்த புக், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் குரூப் 2A சிலபஸில் இருக்கிறதுல ஒரு 80% வந்து அந்த புக்கில் இருக்குது. அதன் பிறகு 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கு, அதன் பிறகு 11th லாஸ்ட்டாக ஒகேஷ்னல் குரூப் ஒரு புக் வரும், நான் பின்னாடி சொல்கிறேன். அது இல்லாமல் சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ். ஸோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் நீங்கள் எதுவுமே வாங்காதீங்க. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லேருந்து நான் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதை எடுத்து நான் உள்ளே கொடுக்குறேன். அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டரே வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்றதே தெரியல. நம்ம எந்த அளவுக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்றேன். அதிலேருந்து கண்டிப்பாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டான்செட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எப்படி எடுப்பாங்களோ அந்த ரிலேட்டடாக தான் உங்களுக்கு நான் கொஷின்ஸ் வந்து நடத்த போகிறேன். அது ரிலேட்டடாக வந்து எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 11th இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு லெசன் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரோடைய ஆல் டீட்டெயில்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்பர் சிஸ்டம், இந்த நம்பர் சிஸ்டம்ன்றது வந்து சிலபஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இதில் வந்து டிஜிட்டல் டு ஆக்டல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லிட்டு சில பைனரி டு டெசிமல்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக இந்த லெசன் வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், அப்புறம் வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸை பற்றி, ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 minute. வேர்ட் ப்ராசஸரில் வந்து என்ன வருதுன்னு சொல்கிறீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர், இன்சர்ட்டிங் டேபிள்ஸ், ஆப்ஜெக்ட் அண்டு பிரிண்டிங் டாக்குமெண்ட், மெயில், மெர்ஜ், அடிஷ்னல் டூல்ஸ், introduction to spreadsheet, function and chart, data tools and printing, presentation basics, presented advanced அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு வந்து லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நெட் அண்ட் இமெயில், தமிழ் கம்ப்யூட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கெங்கே படிக்கணுன்ட்டு நான் சொல்லிடுறேன். உள்ளே ஒவ்வொரு கிளாஸ் அந்த சிலபஸ் வைஸாக தான் நான் நடத்த போகிறேன். உள்ளே போகும்போது அதனுடைய சப்டாபிக்ஸ் வைஸாக வந்து எங்கெங்கே என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் படிக்கும்போது சைட்டில் முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து சும்மா ஜென்ரலாக போயிட்டு ஒரு குரோமில் போய்ட்டு சும்மா டைப் பண்ணி அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம எதில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மல்டிமீடியா லெசன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் எல்லா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 11th எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லில் 3rd லெசன், அதில் வந்து மெயில், மெர்ஜிங் அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடிப்படை தகவல்கள், அதாவது தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும்.
அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்னாலே வந்து அவங்கள எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டுன்னு இருக்கும். அதில் இமெயில் பற்றியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத சில கண்டென்ட் வந்து அந்த புக்கில் இருக்குது. அதில் நான் ஸ்டேட்மெண்ட்டாக வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து இந்த லெசன் வந்து படிச்சிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நோட்ஸ். ஸோ அது வந்து நாங்கள் வந்து பிசிஏவோ எம்சிஏவோ படிக்கும்போது நான் படித்த நோட்ஸ் அப்படி தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் குரூப் 2 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எக்ஸாம் ஓரியன்டாக வந்து எப்படி கேட்பாங்களோ அதை வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த நோட்ஸ் வந்து இப்போது ரிசல்ட் வருது, குரூப் 2 ரிசல்ட் வரதுக்கு வந்து டிசம்பரில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிசம்பருக்குள்ளே வாரத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஜிஎஸ்லாம் வந்து குரூப் 4க்கு வந்து தனியாக போடணும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். அந்த டைம் அதை விட்டுட்டு மற்ற டைமில் வந்து நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து படிங்க. நான் குரூப் 2க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வந்து போட போகிறேன். ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நெட்டில் இருந்தாலும் அதை வந்து ஒரு கோர்வையாக இல்லாதால நான் இந்த முயற்சியை வந்து நான் மேற்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம குரூப் 2A அதுக்கும் குரூப் 2க்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எங்கே படிக்கணும்னு பார்த்துட்டோம். அந்த சிலபஸ் டீகோடிங் வந்து பார்த்துட்டோம். இன்னும் உங்களுக்கு நான் கிளாஸ்க்குள்ளே போகும்போது அது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே இருக்க சப்டாபிக் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு புரியுன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இப்போயே சொல்லிட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்லும்போது நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது. அது சொல்ல போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பயம் வரும். இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் குரூப் 2க்கு. குரூப் 2Aக்கும் சில சின்ன சின்ன சப்டாபிக்ஸ் தான். அதை வந்து நான் உங்கள்கிட்ட இப்போயே சொல்லும்போது அது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக நம்ம அதை கேட்கும்போது டக்குன்னு நம்ம மைண்ட் வந்து எடுத்துக்கும். பெருசாக வந்து நம்ம மண்டைகளை கொடுக்கும்போது அது வந்து ஏற்றுக்காது. ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லி உங்களுடைய மண்டையில் வந்து நான் சேர்த்து விட்டுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னென்னா ஹவு டு ஸ்டடி, அதாவது தமிழை வந்து நம்ம எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றது அந்த வீடியோ தான் நம்ம போட போகிறோம். அது இல்லாமல் தமிழில் 95 வினாக்களுக்கு மேலே வந்து சரியாக வந்து எப்படி வந்து விடையளிக்கணும், அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்த போகிறோம், நம்மளோட கிளாஸ் வந்து எப்படி போக போகுது, அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு வந்து அது உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்குண்டான விடை வந்து அளிக்கப்படும். அதே மாதிரி கிளாஸில் எதனா வந்து ஃபீட்பேக் எதனா குறைகளாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு தான் வந்து நான் திருத்த முடியும். ஏன்னா இப்போ தான் வந்து நான் ஸ்கூல் டீச்சிங்கில் இருந்து இப்போ யூடியூப்பில் வந்து டிஎன்பிசிக்காக உள்ளே வந்திருக்கேன். எதனா வந்து கிளாஸில் வந்து குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் பதிவு பண்ணலாம். அதை அடுத்த கிளாஸ்லேயே வந்து மாற்றப்படும். தேங்க்யூ ஆல்.